அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். மேலே என்ன ஆரம்பித்தால் முஃமின்களுடைய தன்மையை சொல்லும் பொழுது தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னார். கடைசியாக முஃமின்களுடைய தன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முடிக்கும் பொழுது தொழுகையை பாதுகாப்பார்கள். அல் ஹிஃபாத், ஒரு பொருளை பாதுகாத்ததற்கு ஹிஃபாத் என்று சொல்லப்படும். அந்த பொருளை முழுமையாக பாதுகாத்தல், தொழுகையை பேணி பாதுகாத்துக் கொண்டிருப்பார்கள். ஜமாஅத்துடைய தொழுகையை விடாமல், ஃபர்துடைய தொழுகையை விடாமல் தொழுகையை பாதுகாத்துக் கொண்டு இந்த பூமிகளை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் முஃமின்கள். ஆனால் இன்று பார்க்கிறோம், இந்த சமூகம் தொழுகையை விடுகிறது, தொழுகையை மறக்கிறது, தொழுகையை தள்ளி போடுகிறது, இஷ்டம் போல தொழுகிறது. லுஹரை அஸரோடு சேர்த்து தொழுகிறார்கள், அஸரை லுஹரோடு சேர்த்து தொழுகிறார்கள், மக்ரிபை இஷாவோடு தொழுகிறார்கள், இஷாவை ஃபஜ்ரோடு தொழுகிறார்கள், வேண்டும் என்ற தொழுகைகளை விடுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, தொழுகையை விடுபவன் அல்லாஹ்வுடைய தீனிலே முஸ்லிமாகவே இருக்க முடியாது. தொழுகையை விடுபவன், என்ன சொன்னேன், அல்லாஹ்வுடைய தீனிலே உங்களுடைய நாவுகள் அதை சொல்ல வேண்டும், முஸ்லிமாகவே இருக்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறார், ஃபைன் தாபு வ அகாமுஸ் ஸலாத் வ ஆதவுஸ் ஸகாத் ஃபயஹ்வானுக்கும் ஃபித்தீன். சூரத்து தௌபாவுடைய வசனம். யார் ஷிர்கில் இருந்து விலகி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தை கொடுத்தார்களோ அவர்கள்தான் உங்களுடைய மார்க்க சகோதரர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுல்லதி பைனனா வ பைனஹுமஸ் ஸலாத், நமக்கும் காஃபிர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவேளை தொழுகை. எவன் தொழுகையை விடுகிறானோ அவன் காஃபிராகி விடுகிறான்.